ஹே காய்ஸ், பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடிய இந்த நேரத்துல 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆக்சுவலா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தனித்தனி பிடிஎஃப் நம்ம போட்டு வீடியோவும் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணிருக்கோம்னா 11th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு சொல்லிட்டு தனித்தனியா நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்க பாட்னி இருக்கு, அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜுவாலஜி இருக்கு. ஓகேங்களா? தனித்தனியா உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதுல பாட்னில வந்து எத்தனை கொஸ்டின் பேப்பர்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா? ஒரு 9 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 9 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாம வந்து மத்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தெல்லாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் இதற்கு நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அண்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் இது எல்லாத்துலயும் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வந்து நமக்கு வந்திருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மட்டும் நம்ம கிட்ட இல்ல. மொத்தபடி ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அண்ட் மந்த்லி டெஸ்ட் வச்சாங்க இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் இருக்கு. டோட்டலா பாட்னில வந்து பாத்தீங்கன்னா 56 கொஸ்டின்ஸ் தான். அதுவே ஜுவாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த 9 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் தான். ஆனா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் நான் சொல்ற மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் வந்து நம்ம எங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வழக்கம் போலதான் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஓட லிங்க் கொடுத்துருப்போம். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 36 கொஸ்டின்ஸ் இதையும் அதுக்கப்புறம் இங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் 10 12 கொஸ்டின்ஸ். இந்த 12 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் சொன்னோம் இல்லையா? அதுல ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தாலும் நம்ம எடுத்தது. அதே மாதிரி ஜுவாலஜிலையும் சேம் இந்த கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நாம எடுத்துக்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த 35 பிளஸ் இங்க ஒரு 15 50 கொஸ்டின். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36 பிளஸ் ஒரு 12 48 கொஸ்டின். அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். இதுலயே எனக்கு மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்டது என்னன்னா அப்படின்னா, நமக்கு மோஸ்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே நீங்க படிச்சிருவீங்க. இதுல எதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், சாரி இதுல மோனோகாட் ஸ்டெம் அண்ட் டைகாட் ஸ்டெம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிரேஷன் தான். இந்த ரெண்டும் ஒரே கொஸ்டினா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல், இது வந்து கொஞ்சம் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல. அதே மாதிரி ஜுவாலஜில வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் விஷன் அப்படின்னு கேட்டாலும் சரி, நான் இது தனித்தனியா தான் கொடுத்துருப்பேன். ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ. ரெண்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரே கொஸ்டின் தான். ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க, எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைலம் கார்டேட்டா ஒரு 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்து இதை கேட்டிருந்தாங்க. ரோல் ஆஃப் நாமன்கிளேச்சர் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல்வியோலி வித் நெசசரி டயக்ராம் இது ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரிசார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம் இது ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. இன்னும் வேற என்ன கேட்டிருந்தாங்க? அதுக்கப்புறம் நியூரான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல நியூரான் கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இங்க இருக்கிறதுனால நான் கொடுக்காம இருக்கேன். இந்த நியூரான் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருந்தாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டபுள் சர்க்குலேஷன் இது ஒரு 4 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாமே இந்த இயர்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சுதான் நம்ம ரெஃபரன்ஸா வச்சு எடுத்தோம். ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா படிச்சோம். இந்த கவர்மெண்ட் கொஸ்டின் இல்லாம
இந்த 15 கொஸ்டின் ஸ்டாண்டர்டா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ட் எது எது சொல்லியிருக்கனோ, அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து குடுத்துட்டோம். நம்ம சொன்ன மாரி தான் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து குடுத்திருப்போம். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் நம்ம போட்டதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சுச்சு. ஏன்னா நெறைய பேர் வந்து இதே மாரியே நெறைய அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிளஸ் ஆன்சர் கீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பிசிக்ஸ் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் வந்து சீக்கிரமாவே நான் உங்களுக்கு ஆன்சர் கீ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிருவேன். அதே மாரி பயாலஜிக்கும் நான் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஷேரிங் கிடைக்குதோ, அதாவது எந்த அளவுக்கு நீங்க வந்து ஷேர் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ, அந்த அளவுக்கு நாங்களும் ஆக்டிவா ஒர்க் பண்ணுவோம். சோ சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து எல்லா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் சரி, ஆன்சர் கீயா இருந்தாலும் சரி, அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு தானாவே வந்துட்டு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஆ நம்ம சேனலுக்கு வந்து நெறைய வியூஸ் வருது, நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்னா, நம்ம நெறைய கிவ் அவேஸ் வந்து குடுக்கலாம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நமக்கு ஆ சப்போர்ட்ஸ் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்காக எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்றதா இருக்கும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா?